வெல்கம் டு சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, இலக்கியம். இலக்கியம்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இலக்கண வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ இலக்கிய வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல தமிழ் வீடியோ மட்டும் வீடியோ போஸ்ட் பண்ணல. தமிழ், மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே இந்த சேனல்ல இருக்கும். பாருங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பார்க்க போறது இலக்கியம். இலக்கியம்ல இவரை பத்தி தெரியாது யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் பேரு. இவர் பேரு தான் யாருன்னா தேவநேய பாவாணர். ஓகேவா? தேவநேய பாவாணர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த தமிழ் நெறைய வேர்டு வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதேபோல வந்து வடமொழியிலருந்து தமிழ மீட்டிருப்பாரு நெறையா. நெறைய செஞ்சிருக்காரு. அவர படிப்போம். எங்க படிப்பீங்கன்னா, 8த் ஸ்டாண்டர்டு டெர்ம் 3ல பழைய ஓல்டு புக்ல படிப்பீங்க இவர. 10த் நியூ புக்ல இவர பத்தி படிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சுங்க 100ல 90% என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவர ஒரு கோவத்தோட படிச்சிருப்பாங்க. ஏன் சார் கோவத்தோட படிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இவரு ஓகே இவர் பண்ணது நல்லதுதாங்க. இது படிக்கிறது நல்லது தான். நான் யாருமே குறை சொல்லல. அந்த 10த் ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ ஒரு கோவமா படிப்பீங்க. என்னடா போயிட்டே இருக்குன்ட்டு. எல்லாருக்குமே ஃபீல் ஆயிருக்கும். செகண்ட் டைம், தேர்ட் டைம் படிக்கிறப்போ ஈஸியா தான் இருக்கும். அந்த வேர்ட் வந்து புதுசு புதுசா இருக்கும். இப்போ கிராமத்தில பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். சிட்டியில உள்ளவங்களுக்கு அந்த வேர்ட் எல்லாமே புதுசா இருக்கும். ஆனா கொஞ்சம் கோவத்தோடவே இந்த லெசன்ல நம்ம படிச்சிருப்போம். அந்த அந்த ஒரு உரைநடை ஃபுல்லாவே. சரி ரைட். அப்படி படிக்க வேணாம். ஜாலியா படிங்க. இப்போ அவர பத்தி படிக்க போறோம். இங்க அந்த வேர்ட்லாம் வராது. ஈஸியா தான் இருக்கும். அவர் என்னென்ன பண்ணாரு அது மட்டும் தான் கேட்பாங்க. அது வந்து இதுல கேட்க மாட்டாங்க. சரிங்களா? தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் பார்க்கலாம். இவர் தான் இந்த இமேஜ் தான் தேவநேய பாவாணர். இந்த இமேஜ் நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. சரி இப்ப பார்த்துருவோம். இங்க நான் குடுத்துருக்க டேட்டா ஃபுல்லாவே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். வேற எங்கேயுமே எடுக்கல. ஸ்கூல் புக்ல எங்க ஃபுல்லா உள்ளத 2 லெசனா அப்படியே மெர்ஜ் பண்ணி ஒரு பிடிஎஃப்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்க. சரிங்களா? சரி ரைட்டுங்க. பெற்றோர் பாருங்க. பெற்றோர் பொறுத்தவரையும் கேட்பாங்களா சார் கேட்டீங்கன்னா, கேட்கலாம். ஏன்னா, நம்ம ஈஸியா படிச்சிருப்போங்க. பெற்றோர் வந்து கேட்க மாட்டாங்க. அசால்ட்டா போவீங்க. ஆனா பெற்றோர் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின கேட்டாங்கன்னா கஷ்டமாயிரும். அதனால பெற்றோரும் படிச்சு வச்சுக்கோங்க. அது முக்கியம். இங்க பாருங்க ஞானமுத்து பரிபூரணம்னு சொல்லுவாங்க. பெற்றோர் பேரு. ஞானமுற்று பரிபூரணம். இப்படி இப்படி ஒரு பையன வந்து பெற்றோருக்கு வந்து முத்து போலப்பா. உங்க பையன் வந்து முத்து போல வந்திருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானமுத்து பரிபூரணம். ஒரு சின்ன இதுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் பொறுத்தவரையும் சங்கரன்கோவில். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தென்காசியிலேருந்து ராஜபாளையம் போறப்போ ரைட் சைடுல ரோடு போகும். அதுலேருந்து உள்ள போணும் சங்கரன் கோயில். அங்க உள்ளவங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரிங்க. கல்வி பாருங்க. இவர் கல்வி பொறுத்தவரையும் பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், பிஓஎஸ். இது புக்ல குடுத்தது தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், பிஓஎஸ். இவர் காலம் பாருங்க. இந்த இயர் மட்டும் ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 7/2/1902 15/1/1981. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் இங்க பாருங்க. 7/2 இருக்கா? கூட்டுங்க என்ன வரும்? 9 வருமா? 9. இங்க லாஸ்ட் என்ன இருக்கு? 0 போட்டு 2 வச்சுக்கோங்க. அப்ப முன்னாடி 1 சேருங்க. வந்துருச்சா? 7/2/1902 இவர் பொறந்தது. இவர் தமிழுக்கு வந்து பெருமை சேர்த்தவர் தானே. அப்போ தமிழர் திருநாள் தானே இவர் இறந்திருக்கணும். அப்படிதானே? தமிழர் திருநாளே இவர் பொறந்திருக்கணும் இல்ல இறந்திருக்கணும். அவர் பொறந்த டேட் எனக்கு தெரியும். இறந்த டேட் எனக்கு தெரியாது. அப்போ தமிழர் திருநாள் வந்து தைத்திங்கள் முதல் நாள் சொல்லுவோம். 14. நம்ம அடுத்த நாள் எடுத்துக்கலாம். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு 15. 15/1 வந்துருச்சா பாருங்க டேட்டு. 15/1 1981. அவ்வளோதான். 15/1981. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். குழப்பாது. ஏன்னா எல்லா இயருமே படிச்சிருப்பீங்க. குழப்பிரும். அதனால இது ஒரு சிலருக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு பாருங்க. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என இவருக்கு எத்தனை சிறப்பு பேர் இருக்குன்னா 174 சிறப்பு பெயர் இருக்கான். எத்தனை சிறப்பு பெயர் பார்த்துக்கோங்க. 174 சிறப்பு பேரு. அதிகம் பாப்புலர் ஆனது வந்து செந்தமிழ் செல்வர் இவர் தான். செந்தமிழ் ஞாயிறு இவர் தான். தமிழ் பெருங்காவலர் இவர் தான். நம்ம குழப்பங்க. சொல்லின் செல்வன், சொல்லின் செல்வர். இது ரெண்டுமே குழப்பம். அதே போல பாருங்க செல்வர். பாத்தீங்களா? செல்வர்னா இவர் தான். செந்தமிழ் செல்வர். சொல்லின் செல்வர்னா ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வன்னா அனுமான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செல்வர்லயே முடியுதுல. அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி இவர் என்னென்ன சார் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். உலக முதல் மொழி தமிழ். இவர் சொன்னது எல்லாமே. உலக முதல் மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ். இந்த வாக்கியம் சொன்னது எல்லாமே இவர் தான். தேவநேய பாவாணர் தான். இதை வாக்கியமாவே கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல பார்த்து வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ்.
என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவனை பாவனர். ஓகேவா? நம்ம படிப்போங்க. கால்டுவெலும் குழப்பம். நம்ம தேவனை பாவனை படிப்பீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கால்டுவெல் வச்சிருவாங்க. அப்படி வைக்கிறப்ப குழப்பமா இருக்கும். அது திராவிட மொழி ஒப்பிலக்கணம்னா கால்டுவெல். திராவிட மொழிக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் அப்படி கேட்டாவே தேவனை பாவனர். ஓகேவா? உலக முதல் மாந்தன் தமிழன், மாந்தன் தோன்றிய இடமே குமரிக்கண்டமே என்பதும், மொஜிந்தார அரப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகமே என்பது பாவனரது ஆய்வுப்புலத்தின் இரு கண்களாகும். ஓகேவா? இது கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கூட உங்களுக்கு கேட்கலாம். இது யார் சொன்ன வாக்கியம் கேட்கலாம். இல்ல இந்த இவரை சொல்லிட்டு இவர் தான் இந்த வாக்கியம் சொன்னாரு அப்படின்னு கூட கேட்பாங்க. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. உலக முதல் மாந்தன் தமிழன் சொன்னது இவர் தான். அதுக்கு அவர் எடுத்துக்காட்டா 2 இது வச்சிருப்பாரு. மொஜிந்தார அரப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகம்னே சொல்லியிருப்பாரு. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அவர் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் தமிழை வடமொழி வல்லமையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னது தமிழை வடமொழியிலிருந்து வல்லமையிலிருந்து மீட்கிறதுக்காக இறைவன் என்ன படைச்சான் அப்படி சொன்னவர் யாருன்னா தேவனை பாவனர். மொழி ஞாயிறு, தேவனை பாவனர், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர் இப்படி நிறைய பேர் இவர் சொல்லுவாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கேட்பாங்களா சார் கேட்டீங்கன்னா இந்த டேர்ம் கேட்கலாம். இப்போ நம்ம கம்பராமாயணத்தை படிச்சிருப்பீங்களே, மையோ மரகதமோ மறிக்கடலோ மறிமுகிலோ ஐயோ இவன் அறிவு என்பது நிறைய அழகு உடையவன் அப்படின்ட்டு நீங்க கம்பராமாயணத்துல படிச்சிருப்பீங்க. அதுல இந்த கொஸ்டின் மார்க் கூட வரும். அதே போல இதுவும் கேட்டாங்கன்னா கேட்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த புக்ல 8th புக்ல இந்த டேர்ம் இருக்கு. நான் அப்படியே சேர்த்திருக்கேன். கேட்டவர் அவர் ஒருவர் ஐயா பகல் உணவும் இரவு உணவும் எவ்வாறு இருந்தன என கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பகல் உணவு பகல் உணவாகவும் இரவு உணவு இரா உணவாகவும் இருந்திருக்கு சொல்லியிருப்பாரு. இந்த கூற்று சொன்னது யார் கூட கேட்கலாம். இரவு உணவு இரானா பட்னியா இருந்திருப்பாங்க. சாப்பாடு கிடைச்சிருக்காது. அதான் சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டு எழுதிக்கோங்க, இல்ல படிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இது படைப்பு பணிங்க. இவரோட படைப்பு பணி என்னென்ன பண்ணியிருக்கா பார்க்கலாம். இங்க பாருங்க. பாவனர் தமிழ் வரலாறு, முதல் தமிழ் மொழி. இங்க பாருங்க. பாவனர் தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலை விண் இது எல்லாமே அவரோட படைப்பு பணி தான். பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரைகள் இலக்கணமும், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே இவர் செஞ்சிருக்காரு. இங்க பாருங்க. திருக்குறள் மரபுரை முதலிய 43 நூல்களை படைத்துள்ளார். திருக்குறள் மரபுரை போன்று எத்தனை நூல் படிச்சிருக்காருன்னா 43 நூல் படிச்சிருக்காரு. பாவனர் பாருங்க. சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குனராக என்று பணியமைத்தான 8-5க்கு. இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா 8-5க்குனா வேலைக்கு போயிடணும். 8-5க்கு உள்ள வேலைக்கு இருக்கணும். நான் வச்சுக்கோங்க. பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குனராக 8-5-1974 அன்று பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பில் அகர தொகுதிகளில் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். இது நான் வச்சுக்கோங்க. டேட் கேட்பாங்க. அகரமுக திட்ட இயக்குனராக எப்போ ஜாயின் பண்ணாரு கேட்பாங்க. 100க்கும் இங்க பாருங்க. 100 இல்ல 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காராம். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். அவர் வறுமை இது இங்க பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். சொல்லிட்டு 2 லைன் சொல்றேன். அது யார் சொன்னாங்க சொல்லுங்க. அவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களை வாங்குவார். அவர் வறுமை ரொம்ப கஷ்டம். அந்த வறுமையில காசு இவர் கிடைச்சிச்சுன்னா போய் நூல் தான் வாங்குவாராம். இந்த இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க. ஒருவேளை இது பார்க்காதப்போ நான் ஆப்ஷன் வைக்கிறேன். பாவனர் சரிங்களா? யாரு? பாவனர். மாப்போசி, ஆபிரகாம் லிங்கன். ஓகேவா? இத்தனை பேர் வச்சிட்டேன். 100ல குறைஞ்சது 75% வந்து யாரை செலக்ட் பண்ணாலும் மாப்போசி செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வருவார். அவர் வறுமையில் இருக்கிறப்போ போய் நூல் தான் வாங்குவார். ஓகேவா? அதே போல இவருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாவனர் இப்படி ஒரு ஆன்சர் இருக்குல்ல, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் வறுமையில் வாடினாலும் பணம் கிடைத்தால் நூல்களை வாங்குவார். பார்த்து வச்சுக்கோங்க. கேட்பாங்க. கஷ்டமா கேட்கணும், வித்தியாசமா கேட்கணும், இது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. புக்ல தான் இருக்கு. 8th புக்ல பாருங்க. புலமை செருக்கு இல்லாம மிகவும் எளிமையா வந்திருப்பார். ஆடம்பரம் இல்லாம எளிமையா வாழ்ந்திருப்பார் தேவனை பாவனர். இவர் பாருங்க. இவர் பேர்ல சென்னை அண்ணா சாலையில மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருது.
இவர் படைச்ச ராஜபாளையம் சொல்லுவாங்களா, அதான் அது. ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள முறப்பு என்ன இடத்துல அவரோட பாவனர் கோட்டை இருக்கு. திருவள்ளுவர் கோட்டம் மாதிரி பாவனர் கோட்டம். முறப்பு இடத்துல பாவனர் கோட்டம் பார்த்து வச்சுக்கோங்க. இவர் ஒரு முழு உருவ சிலை இருக்கு. அவர் பேர்ல ஒரு நூலகமும் இருக்கு. மதுரையில 5 இங்க 1 வரும். 5/1/1981 அந்த டைம்ல நடைபெற்ற உலக மாநாட்டுல மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்னு டைட்டில்ல பேசியிருப்பார். அந்த டைட்டில் என்ன பண்ணியிருப்பாரு, பேசியிருப்பாரு. பேசி தமிழ் அன்னைக்குன்னா தமிழ் மக்களுக்கு, தமிழ் நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கும் சொல்லுவாங்க, தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்திருப்பாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இது கேட்பாங்க. மொழி ஞாயிறு அப்படின்னு யார் அழைப்பாங்கன்னா தேவனை பாவனை அழைப்பாங்க. இவர் சொல்லாய்வு கட்டுரை அப்படி சொல்லிட்டு படிப்பீங்களே. இப்போ வந்து அடிப்பகுதினா என்ன, அது எல்லாமே இதில் தான் வரும். சொல்லாய்வு கட்டுரைகள். இது 10th புக்கில் இருக்கு. சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க. பாவனர் தமிழ் சொல்லாராய்ச்சி உச்சம் தொட்டவர், அகர முதல திட்ட இயக்குநராக பணியாற்றியவர், உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்தவர் தேவனை பாவனர். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ தேவனை பாவனை பற்றி ஃபுல்லாக படிச்சாச்சு. இப்போ 8th புக்லேயும் படிச்சிருப்பீங்க, 10th புக்லேயும் தனியாக படிச்சிருப்பீங்க. நீங்கள் சேர்த்து ஒரே வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. புக்கிலேருந்து கேட்டாங்கன்னா இதுலேருந்து இந்த வீடியோவே உங்களுக்கு போதும். புக்கை தாண்டி கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த நம்ம சொன்னதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி, ஏன்னா இதில் உள்ளது கேட்பாங்க 4 ஆப்ஷனில் 2-3 ஆப்ஷன் இதுலேருந்து வந்துடும். இதை நீங்கள் ஒமிட் பண்ணி கூட கரெக்டான ஆன்சர் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சார் டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.